Hi, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அகரன் பர்த்டேக்கு ஜங்கிள் தீமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் ஆர்ட்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பர்த்டே விலாகும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் ரெடி பண்ண அந்த கிராஃப்ட் ஒர்க்கும் தனியாக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலூன் ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் எப்படி அந்த ஜங்கிள் தீமுக்கு பர்த்டே அன்றைக்கி எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கே இந்த பலூன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த அனிமல் ஃபாயில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் எங்கே வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரூபாய் டோட்டலாக எனக்கு செலவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இந்த ஜங்கிள் தீமை டோட்டலாக வந்து செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து 800 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செலவாச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற பேனரு, அப்போ அந்த 3 அப்படிங்கிற போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி லீஃப் கிராஃப்ட்லாம் நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக அதுக்கு A4 ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தது. அது போக ஃபெவிகால் வேணும், அவ்வளோதானே தவிர. ஸோ அதுக்கும் வந்து பெருசாக நானே ரெடி பண்ணிக்கிட்டனால செலவில்லை. ஸோ நான் தனியாக கடையில் வாங்கினோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 200-300 ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வீட்டிலே ரெடி பண்ணனால அந்த காசும் எனக்கு வந்து மிச்சமாயிடுச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பலூன், அந்த பலூன் ஆர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபாயில், அனிமல்ஸ் போட்டிருக்க ஃபாயிலு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா செலவானது பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து செலவாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எதெல்லாம் நான் எங்கெல்லாம் வாங்கியிருந்தேன், எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் பலூன் ஆர்ட்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணனால, ஸோ எப்படியும் தனியாக வந்து அவ்வளோ பலூனையும் வந்து அந்த ஆர்ச்சுக்கு தேவையான எல்லா பலூனையும் நம்மளால் ஊத முடியாதுன்னு சொல்லிட்டு பலூன் பம்பு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வேறு வெப்சைட்டும் பார்த்தேன், மீஷோவும் பார்த்தேன். ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீஷோவில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் வந்து ஒட்டுறதுக்கு நம்ம செவுத்துலையோ இல்லை வேறு ஏதாவது பலூன் கூட சேர்த்து ஒட்டணுங்கிறதுக்கு பலூன் க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்ட்ரிப்பு. ஸோ அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, ஸோ ஆர்ச் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிப் வச்சு தான் நம்ம ஈஸியாக இந்த ரோல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பலூன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பலூன் ஆர்ச் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பம்பு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ நான் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பம்பு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே செட்டாக நமக்கு வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 178 ருபீஸ் தான் இந்த மூணுமே சேர்த்து நமக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்கரேஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸ் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, நெட்டர்டில் சாண்டில் கலரில் இருக்க மாதிரி. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வாங்கினது தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 202 ரூபாய். ஸோ நல்ல நீளமாக பெரிய டோருக்கு நமக்கு போடுற அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்து வந்து இருக்கும். இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த சாண்டில் கலரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 202 ரூபாய் தான் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பின்னாடி பேக்ட்ராப்பில் வந்து போடும் போது. ஸோ நான் இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வேறு ஏதாவது டோருக்கோ இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து மேலே போட்டு கர்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வைக்க போகிறது கிடையாது, திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பார்த்து டெக்கரேட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டுங்கிறதுக்காக நான் பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம டெக்கரேட் பேக்ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் இல்லைனா ஃபாயில் அந்த கர்டன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கர்டன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் மீஷோவில் வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பலூனு, அந்த அனிமல் ஃபாயில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வாங்கினது தான். ஸோ இந்த செட்டில் என்னென்ன வரும்னா 3 கலரில் பலூன் வந்திருக்கு. ஸோ க்ரீனு, கோல்டனு, எல்லோ அந்த 3 கலரில். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் போட்ட 5 ஃபாயிலும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பலூன் க்ளூவும் இருக்குது, பலூன் ஸ்ட்ரிப்பும் இருக்குது. அந்த ஆர்ச் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பம்பு வந்து வெறும் பம்பு மட்டும் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இந்த பலூன் செட்டு கூட எனக்கு அந்த பலூன் க்ளூ, பலூன் அந்த ஆர்ச் ரெடி பண்ணுற ஸ்ட்ரிப்பு வருமா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால தான் நான் வந்து அந்த பம்பு கூட சேர்த்து அதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பலூன் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து செட்டாக வந்துருந்துச்சு. நான்
மீஷோவில் ஆர்டர் பண்ண செட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். டார்க் க்ரீன், லைட் க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் போட்ட மாதிரி பலூன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி செட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்திருந்த பலூன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் கோல்டன் கலரு, எல்லோ கலரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயும் லைட் எல்லோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் வந்துருந்துச்சு. ஸோ கடைசி டைமில் நான் ஆர்டர் பண்ணனால என்னால் ரிட்டனும் பண்ண முடியல. சரி இப்போதைக்கு நமக்கு பர்த்டேக்கு இதை வச்சே டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். டோட்டலாக 100 பலூன் இருக்கும். அது போக அந்த அனிமல்ஸ் வந்து 5 அனிமல்ஸோட ஃபாயிலும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே செட்டாக நமக்கு எவ்வளோ ரூபாய் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 363 ரூபாய் நமக்கு வரும். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ்க்கு நான் அந்த ஒயிட் கலரில் வந்து உள்ள அந்த கிளிட்டர் ஷீட் இருக்க மாதிரி பலூனும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு பலூன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊதிக்கலாம். ஸோ நான் அந்த பலூன் பம்பு வாங்கினனால முதல்ல அந்த பம்பு வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பலூனுமே ஊதுனேன். மீதி கொஞ்சம் அதுவும் வந்து கை வலிக்க ஸ்டார்ட் ஆகும்போது அதை விட்டுட்டு வாயில் ஊதுடு, அந்த மாதிரி மாற்றி தான் நான் வந்து ஊதிட்டு இருந்தேன். ஸோ ஊதிட்டு ரொம்ப பெருசாக ஊதுனா வந்து கட்ட முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு சைஸில் ஊதிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா பலூனுமே நம்ம ஊதி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த கோல்டனு, எல்லோ, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் தனியாக கடையில் வாங்கினது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு பலூன் வந்து ஊதியாச்சு. இப்போ ஆர்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அந்த ரோல் வந்து நான் சொல்லிருந்தேன் இல்லையா, பலூன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோல் வந்து எடுத்துக்கிட்டு முதல் எண்டு எடுத்துக்கோங்க. எண்டு எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹோல் வந்து பெருசுலேருந்து அந்த சின்னது கூட அட்டாச் ஆன மாதிரி அந்த ஹோல் இருக்கும். ஸோ அந்த பெரிய ஹோல்குள்ளே விட்டு நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா பலூனில், ஸோ அதை விட்டு நல்லா மேலே எடுத்துட்டு சின்ன ஹோல்கிட்ட நல்லா இழுத்து நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து நின்றுக்கும். ஸோ இதே மாதிரி அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்ச் எவ்வளோ சைஸில் வேணுமோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அது ஹோல் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஹோல்லையும் அதே மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பலூன் ஆர்ச் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பலூன் ஆர்ச் எல்லாம் எல்லாமே வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி இல்லை எங்கேயாவது பலூன் வேணும் அப்படின்னா கூட அந்த பலூன் க்ளூ வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அல்டர்னேட்டிவாக பலூன் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் மாற்றி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக இந்த அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாக நம்ம பலூன் வந்து அரேஞ்ச் பண்ணும் போது தான் அந்த ஆர்ச் வந்து அழகாக நமக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நம்ம பலூனை போட்டு கட்டிட்டோ இல்லை நூல் வச்சு 4 பலூன் கட்டி நம்ம ஆர்ச் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த ஸ்ட்ரிப் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோல் ஃபுல்லாமே நம்ம வந்து பலூன் ஃபுல்லாக அதில் லாக் பண்ணி விட்டுட்டா போதும். ஈஸியாக நம்ம ஊதுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆர்ச் வந்து நமக்கு ரெடி பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்பும் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம இன்னும் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி ஆர்ச் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ நம்ம வந்து டார்க் க்ரீனு, கோல்டனு, லைட் எல்லோ, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் உள்ள கிளிட்டர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா ஷீட்டு, ஸோ இந்த பலூன் காம்பினேஷனில் தான் பண்ணுறோம். ஸோ அந்த 3 கலரையும் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி க்ரீன் பலூன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாற்றி அந்த ஆர்ச்சில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆர்ச் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாதி அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஆர்ச் அழகாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு ஆர்ச் வேணுமோ அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட அந்த பால்கனி டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் வாங்கியிருந்த அந்த சாண்டில் கலர் கர்டன்ஸ் பாருங்கள் பின்னாடி வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி வெளிச்சமாக கிளார் அடிக்கிறனால நமக்கு முன்னாடி வந்து டெக்கரேட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பட் நைட்டு நாங்கள் ஒரு 7 o'clock தான் கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிறனால அந்த டைமில் பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து இருட்டாயிடும். ஸோ நமக்கு லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுனால நல்லா பிரைட்டாகவே தெரியும் அப்படிங்கிறனால இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணோம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ நார்மல் வாலில் நம்ம பண்ணும் போது டபுள் சைட் செல்லோ டேப் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாலில் இருக்கிற பெயிண்ட் அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால நம்ம ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்கனி அந்த கம்பியும் மேலே இருக்கிறனால ஈஸியாக நமக்கு எதாவது கட்டணும் இல்லை ஒட்டணும் அப்படின்னா கூட அதில் வச்சு க்ளூ வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நூல் வச்சு கட்டுற மாதிரி இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நாங்கள் இந்த பால்கனி இடத்த வந்து சூஸ் பண்ணோம். இது லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம நைட்டு கேக் கட் பண்ணும்போது
நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதிரி பார்த்தோம். நீங்கள் வாலில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துல உங்கள் வாலில் லைட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் நைட்டில் நம்ம பார்க்கும்போது கேக் கட் பண்ணும்போது அந்த டைமில் நமக்கு வீடியோ ஃபோட்டோ நேரில் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக வரும். இப்போ அந்த கர்டன்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ண பலூன் ஆர்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே தரையில் இருக்கு இல்லையா, தரையில் அந்த பலூன் க்ளூ வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த க்ளூ வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டோம் அந்த தரையோட. ஸோ அது அப்படியே வந்து நின்றுச்சு, வேறு எந்த சப்போர்ட்டும் அதுக்கு வந்து தேவையில்லை. நான் வந்து ஃபுல் ஆர்ச் வந்து பண்ணலை, எல் ஷேப்பில் வர மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் ஆர்ச் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே உங்களுக்கு எங்கேயாவது கேப் இருக்க மாதிரியோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தனித்தனி பலூன் அந்த பலூன் க்ளூ வச்சு அங்கங்கே நம்ம அழகாக உள்ள அந்த ஆர்ச்சுக்குள்ளே செட் ஆகிற மாதிரியே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணாலுமே. ஸோ இப்போ ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரைக்கும் நான் அந்த எல் ஷேப்பில் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த அனிமல்ஸ் போட்ட அந்த ஃபாயில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் வந்து பம்ப் வச்சு தான் பம்ப் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிடும். அதை வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் வாலில் ஒரு சைடில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே பேனரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் சாட்டன் ரிப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ரிப்பனில் தனித்தனி ஒவ்வொரு லெட்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து நாங்கள் அந்த கம்பி பின்னாடி இருக்கு இல்லையா அந்த டோரில், ஸோ அதுலேயே வந்து கட்டி விட்டுட்டேன். சென்டரில் வந்து 3 அப்படிங்கிற அந்த போர்டு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் டபுள் சைட் செல்லோடேப் போட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் பண்ணல, ஸோ பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அந்த ஹாப்பி பர்த்டே பேனரு 3ங்கிறது எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ச்சில் ஃபுல்லாக அந்த ஆர்ச்சிலையும் அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே அந்த லீவ்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியே தொங்குற மாதிரி இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுடலான்னு நம்ம அந்த பலூன் க்ளூ இருந்துச்சு இல்லையா, அந்த பலூன் க்ளூ வச்சு தான் வந்து பேஸ்ட் பண்ணோம். அதுவே நல்லா நின்றுச்சு, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சைடில் ஃபுல்லாக அந்த அனிமல்ஸ் வந்து ஒட்டிட்டு அங்கங்கே அந்த லீவ்ஸும் வந்து போட்டு விட்டுருக்கோம். அந்த பலூன் ஆர்ச்லேயும் அங்கங்கே லீவ்ஸ் மேலே இருந்து தொங்குற மாதிரி. அண்ட் நம்மளோட பர்த்டே பாயும் பாருங்கள் ரெடி ஆகிட்டான். ஸோ பின்னாடி இன்னும் ஃபுல்லாக இருட்டாகலை, அதனால் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி அப்படி இருக்குது. பட் இன்னும் நல்லா வந்து இருட்டாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக நல்லா பிரைட்டாக நல்லா தெரிஞ்சுது. பேக்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோரோட கம்பி தெரியுறதுலாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாலில் டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபாயில் கர்டன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஜங்கிள் தீம் செட்டு பர்த்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஆன்லைனில் அமேசான் மீஷோ அந்த மாதிரி வெப்சைட்லலாம் கிடைக்குது ஃபுல் செட்டும். ஸோ ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 எபோ போட்டால் தான் ஃபுல் பேக்கேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. நான் அதனால தான் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீஷோவில் சிலதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு மீதி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து நான் ஓனாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ரெடி பண்ணியிருந்த இந்த ஜங்கிள் தீம் செட்டப் வந்து இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.